திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெய்த கனமழையால் குடிசை வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தற்போது அங்கு மழை பெய்து வருகிறதா? கனமழையால் என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே போலதான் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தான் இருக்கும். திருத்துறைப்பூண்டியை பொறுத்தவரை நேற்றிலிருந்து தற்போது 4 மணி நிலவரப்படி 15 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி உள்ளது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதி திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகர் பகுதியில் தான் இருக்கும். இந்த பகுதியை பொறுத்தவரை எம்ஜிஆர் நகர குடியிருப்பு பொறுத்த வரைக்கும் 14 குடும்பத்தினர் இங்கே குடியிருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை வளவன் கால்வாய் இந்த பகுதிக்கு முன்புறமாகவும் அது வடிகால் வாய்க்கால், அதே போல இந்த குடியிருப்புக்கு பின்புறமாக உள்ளது கெளுத்தி பாசன கால்வாய். இந்த 2 கால்வாய்க்கு நடுவில் உள்ளதுதான் இந்த குடியிருப்பு பகுதி. இந்த குடியிருப்பு பகுதியை பொறுத்தவரையும் தண்ணீர் சூழ்ந்து காணப்படுது. தற்போது இந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இங்க எவ்வளவு வருடங்களா நீங்க குடியிருக்கீங்க? மழை வந்தாவே இது மழை பாதிப்பு ஏற்படும்? 25 வருஷமாவா இருக்கு. இந்த வருஷம்னாலும் ஓரளவுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னெல்லாம் எவ்வளோ இடுப்பு உயரத்துல எல்லாம் மலையில நாங்க இருந்திருக்கோம். இந்த வருஷம் தான் இவ்வளோ என்னதான் சொல்றது, சொல்லுங்க பாப்பி. அக்கா, இந்த பகுதியில் எவ்வளவு வருஷமா குடியிருக்கீங்க? இந்த பகுதி மக்கள் எவ்வளவு தூரம் பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க? 25 வருஷமா இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். இங்கே 25 வருஷமா இதே மாரி தான் அடிக்கடி தண்ணி வந்துகிட்டு இருக்கு. இங்கே சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த வாய்க்காலாம் தூர் வர சொல்லி தண்ணி இனிமேல் நிற்காம எங்களுக்கு பாதுகாக்கணும். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இந்த பகுதியை சேர்ந்த மக்களை பக்கத்தில் உள்ள பாதுகாப்பு மையத்தில் எல்லாத்தையும் தங்க வச்சிருக்கதா சொன்னாங்க. நீங்க இதனால இங்க வந்திருக்கீங்க. இங்க உள்ள பாதிப்புகள் எவ்வளவு தூரம் இருக்கு? இதுல தான் நாங்க இருக்கிறோம். இன்னும் தங்க எங்கேயும் போகல, சோறாக்க முடியல, சாப்பாடு எதுவுமே இல்லை. இன்னைக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. நாங்கள் இதிலே தான் இருக்கிறோம். இன்னும் எங்கேயும் பாதுகாப்பாக இன்னும் போகலை. இப்போ இதில் பகுதியில் உள்ளது எல்லாமே கூலி தொழிலாளர்கள் தான், ரிக்ஷா இருக்கிறவங்க, அதே போல் கூலி தொழிலாளர் தான் நிறைந்த பகுதியாக இருக்குது. இதே போல் ஒவ்வொரு மலைக்கும் பாதிக்கப்படுறீங்களா? இதற்கு நிரந்தர தீர்வு என்ன ஏற்படுத்தும்? ஆமாம், ஒவ்வொரு மலைக்குமே நாங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இந்த மலையிலே நாங்கள் இப்படி தான் இந்த தண்ணியில் நிற்கிறோம் பாருங்கள். வீட்டில் எல்லா பொருளும் எல்லாம் சேதமாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் ஏதாச்சும் பார்த்து எல்லாம் நல்லபடியாக எல்லாருக்கும் செஞ்சு விடுங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எப்போதும் மழை வந்தாலும், ஏன்னால் 2 கால்வாய்களுக்கு நடுப்புறமாக இந்த குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ளது. அதனால் ஒவ்வொரு மலைக்குமே நாங்கள் பாதிக்கப்படுறோம். அதாவது இந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிற வரையும் வீட்டு உபயோக பொருட்கள் பாதிக்கப்படுது. அதே போல விஷஜந்துக்களும் வீட்டுக்கு வரக்கூடிய நிலையில் இதுக்கு நிரந்தர தீர்வை மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கணுன்றது தான் இந்த பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் கோரிக்கையாகவும் இருக்கு. அதே போல மாவட்ட நிர்வாகம் சார்பில் இங்கே உள்ள இந்த தண்ணீரால் சூழப்பட்டுள்ள குடியிருப்பில் வசிக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களை அருகே உள்ள பாதுகாப்பு மையம், அதாவது அரசு பள்ளி இருக்கு, அந்த பள்ளியில் அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பகுதியில் உள்ள 2 வாய்க்காலையும் தூர்வாரி தந்து தங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தரணும் தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.